மேலும் ஒரு முக்கிய செய்தியை பார்க்கிறோம். ஆளுநர், குடியரசுத் தலைவர் உள்ளிட்டோர் மசோதா மீது முடிவெடுக்க காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா என்பது தொடர்பாக 14 கேள்விகளை முன்வைத்திருந்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. இந்த நிலையில் புதிய அமர்வு, இது தொடர்பான அமர்வு நாளை அறிவிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது அரசியல் சாசன விதிகளுக்கு மீறும் வகையில் உள்ளது என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி குடியரசுத் தலைவர் இன்று ஒரு சுமார் 14 அரசியல் சாசன கேள்விகள் அடங்கிய ஒரு குறிப்பு ஒன்றை தலைமை நீதிபதிக்கு அனுப்பியிருந்தது இங்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த கேள்விகள் அடிப்படையில் குடியரசுடைய 143வது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளதால் அதனை விசாரிப்பதற்காக சிறப்பு அமர்வு என்பது அரசியல் சாசன அமர்வு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் அமைக்கப்பட உள்ளதாக தற்பொழுது உச்சநீதிமன்ற வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்ற 5 நீதிபதிகள் கொண்ட தலைமை நீதிபதி தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வானது இந்த ஒரு கேள்விகளை விசாரிக்கும் என்ற ஒரு தகவலையும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது நாளை வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு ஆளுநர் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது காலக்கெடு நிர்ணயித்தது செல்லாது, குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றத்தால் எவ்வாறு காலக்கெடு நிர்ணயிக்க முடியும் என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகளையும் எழுப்பிதான் இந்த ஒரு குறிப்பு கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்தின் அடிப்படையில் இந்த ஒரு 5 நீதிபதிகள் கொண்ட அரசு சாசன அமர்வை அமைப்பதற்கான ஒரு முடிவிற்கு தற்போது உச்சநீதிமன்றமானது முன்வந்துள்ளது. அது தொடர்பான அறிவிப்புகள் நாளை வெளியாகும் என்றும் அந்த அவர்களுடைய தலைமை நீதிபதியாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி செயல்படுவார் என்ற ஒரு தகவலையும் தற்போது அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா. காலக்கெடு நிர்ணயித்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து குடியரசுத் தலைவர் விளக்கம் கோரும் விவகாரத்தில் 5 நீதிபதிகள் அமர்வு யார் யார் என்பது தொடர்பாக நாளை விரைவிக்கப்பட இருக்கிறது. உச்சநீதிமன்றம் நாளை இதனை அறிவிக்க இருக்கிறது. ஆளுநர் விவகாரத்தில் தமிழக அரசு தொடர்ந்திருந்த வழக்கில் முக்கிய ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருந்த நிலையில் அது பேசுபொருளாகி இருந்தது. இந்த நிலையில் மசோதா மீது முடிவெடுக்க தனக்கு அதிகாரம் இருப்பது தொடர்பாக பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருந்தார். சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் இந்த கேள்விகளை முன்வைத்திருந்த நிலையில் நாளை அந்த அமர்வானது அறிவிக்கப்பட இருக்கிறது.